வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தையும் பற்றி தெரிந்து கொள்ளும் இந்த தொடரில் இன்று நாம் பார்க்கப் போவது ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான மாநிலம். இதன் தலைநகரம் அமராவதி, அதே சமயம் விசாகப்பட்டினம் இந்த மாநிலத்தின் மிகப்பெரிய நகரமும் முக்கிய துறைமுக நகரமும் ஆகும். ஒரு காலத்தில் ஹைதராபாத் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரமாக இருந்தது. ஆனால் 2014ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டு தெலங்கானா மாநிலம் உருவான பிறகு ஹைதராபாத் தெலங்கானாவின் தலைநகரமாக மாறியது. இந்த மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி தெலுங்கு. அதனால்தான் ஆந்திர பிரதேசம் தெலுங்கு கலாச்சாரத்தின் இதயமாகவும் கருதப்படுகிறது. ஆந்திர பிரதேசம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவில். உலகம் முழுவதிலிருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். இந்தியாவின் மிக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆகிய இரண்டு பெரிய நதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த நதிகளால் விவசாயம் செழித்து வளர்கிறது. அரிசி, மிளகாய், மாம்பழம் மற்றும் கடல் உணவுகள் உற்பத்தியில் ஆந்திர பிரதேசம் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. சுற்றுலாவை விரும்புபவர்களுக்கு அரக்கு பள்ளத்தாக்கு, போரா குகைகள் மற்றும் விசாகப்பட்டினம் கடற்கரை போன்ற இடங்கள் மிகவும் பிரபலமானவை. மேலும் உலக புகழ்பெற்ற பாரம்பரிய நடனமான குச்சிப்புடி இந்த மண்ணில் தோன்றியது என்பது ஆந்திர பிரதேசத்தின் மற்றொரு பெருமையாகும். வரலாறு, ஆன்மீகம், இயற்கை, கலாச்சாரம் மற்றும் விவசாய வளம் என பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட மாநிலம்தான் ஆந்திர பிரதேசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்தியாவின் அடுத்த மாநிலத்தை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.